கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையாள உறவுகள் அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கை இலையை வச்சு எப்படி பூரி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முருங்கை இலையோட நன்மைகள் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். முருங்கை இலையிலேருந்து எவ்வளோ சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை இலையை பர்சனலாக எல்லோரும் அவிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம அந்த முருங்கை இலையை யூஸ் பண்ணி எப்படி பூரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக முருங்கை இலை எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த முருங்கை இலை சாறு இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய மெத்தட்லாம் கிடையாதுங்க. நம்ம நார்மலாக தண்ணி ஆட் பண்ணி பூரிக்கு மாவு பிசைவோம். இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணி பிசைகிறோம், அவ்வளோதான். வேறு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த மாவு, உப்பு, முருங்கை இலை சாறு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக எப்போவும் நம்ம பிசைவோம்ல அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற விட்டுறலாம். சைட் பை சைடாக நான் கிழங்கு கறி வச்சுக்கிறேங்க. எல்லாருமே கிழங்கு நார்மலாக செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு தாளிச்சிட்டு பல்லாரி அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருவேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுமே 2 உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு தோலை நீக்கி மசிச்சு வச்சுருப்பேங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுப்பேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்பேங்க. இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த தண்ணி காணலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதித்து வெந்து வரணுங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுவேன். இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு கிழங்கு அடிச்சுக்க வேறு எந்த சைடிஷ்மே கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊறி இருக்குல்ல அந்த பூரி மாவை எடுத்து நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பாலாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாவில் பூரி செய்யும்போது சூப்பராக வரும். சின்ன பசங்க கலர் வித்தியாசமாக இருக்குன்னே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக சின்ன பசங்களுக்கெல்லாம் பூரினாலே பிடிக்கும், விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இது கலர் வேறையாக இருக்கும்போது விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பால் எடுத்து லைட்டாக ஆயில் டிப் பண்ணி அப்படியே அமுக்கி எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி பூரிக்கட்டை யூஸ் பண்ணி தான் பூரி போடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல பூரி போட்டு எடுத்துடலாங்க. சூப்பராக புஃபி அழகாக வருங்க. அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், குக் வித் கோமாளியில் பிரியங்கா இருக்காங்களா, அவங்க வந்து முருங்கைக்காய் வச்சு பூரி செய்வாங்க. அதை நான் பார்த்தேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஏன் முருங்கை இலையை வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு கிழங்கு தாங்க சூப்பரான காம்பினேஷன். கிழங்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம முருங்கை கீரையை பொரியல் பண்ணும்போது கூட குட்டி பசங்க சாப்பிட முடியாதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் இதை வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. சத்து அப்படியே ஃபுல்லாக கிடைக்குங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாருமே வீட்டில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பையன், நான், எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.